முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எப்பா இந்த பூச்செடி ரெண்டையும் வேலி ஓரத்துல நட்டு வச்சிரு. ஏதுமா? வர வழியில வாங்கிட்டு வந்தேன்ப்பா. கொஞ்சம் இப்பவே நட்டு வச்சிரேன், காஞ்சிர போகுது. ஏய் அங்க போய் ஏதாவது உளறிட்டு இருக்காத பலவலன்னு. உனக்கு அம்மா திருப்பியில போய் மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்டு இருக்கேன்பா. நான் பாத்துக்கிறேன். தில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் உட்கார. அப்போயி எப்படி இருக்கு? வாடா நல்லவனே, நீ எப்ப துபாயில இருந்து வந்த? அது வந்து அப்பாயி உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியலையா. நைட்லாம் கனவுல வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்றியா, அதனால உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். நான் அடிக்கிறத பாரு. நீ யார பார்க்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சரி, எங்க ஆளே காணோம். என்னடா நீ எப்படி இருக்க? பெத்த தாய பார்க்கணும்னு இப்பவாது தோணுச்சே. நான் இருக்கிறது இருக்கட்டுமா, நீ ஏமா இப்படி இருக்க? அங்க உனக்கு மாடி வீடே கட்டி வச்சிருக்கேன். நீ இந்த மாட்டுக்கோட்டையில வந்து இவ்வளவு லோல் படுற, உனக்கு தலையெழுத்தாமா? ஏய் எதுக்கு இப்ப வந்ததும் வராதுமா இப்படி ஆரம்பிக்கிற? நீ ஏன் பேச மாட்ட? பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டுல மருமக மாதிரி வந்து வருஷ கணக்குல கிடக்க, எனக்குல அசிங்கமா இருக்கு. டேய் என்னடா அசிங்கம்? என்ன பேச்சு பேசுற நீ? இது என்ன ஊரம்ட்டு வீடா? உன் தங்கச்சிய கட்டி கொடுத்த இடம். 3 பொட்ட பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா. உன் தங்கச்சி புருஷன் ஒத்த ஆம்பளையா எப்படிடா சமாளிப்பாரு? அதான் நான் இங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஊர்ல எவன் என்ன சொன்னா உனக்கு என்ன வந்துச்சு? இந்த வெறும்பைய வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தோம் பாரு, அதுதான் முதல் தப்பு. மாமா வாங்க வாங்க. எப்ப மாமா வந்த? Just now came here. இங்க வா மாமா, இந்த கூலிங்ல செம்மையா இருக்கு உனக்கு. மாமா பிரின்ஸ் வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கு. நந்தவனம் இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நந்தினி, நந்து எப்படி இருக்கு? பாத்தீங்களாடி, பேசுறது நீங்க, இவன் யாருக்கு பதில் சொல்றான் பாத்தீங்களா? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களாவே தெரியலையா? நீ ஓல்டு, நந்தினி தான் என்னோட கோல்டு. நந்து, நந்து உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி? ஏய் அதை எடுத்து உள்ள வைடா, சும்மா சில்லறத்தனமா பண்ணிக்கிட்டு. இரிட்டேட்டிங் கிளியே. என்ன மச்சான் ஒரே சத்தமா இருக்கே? மாப்பிள்ளைக்கு சத்தம் போடுறிய? அவன் எப்பயும் அப்படித்தானே, ஜாலியா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காக எல்லா நேரமும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருந்தா இடிச்சவாய் தருவான்னு நினைச்சுருவாங்களா மாப்பிள்ள? என்னடா வந்து உக்காந்ததுமே ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற? நான் ஒன்னும் பொடியும் வைக்கல, போயிலையும் வைக்கல, உள்ளதான் சொல்றேன். நீங்க என்னத்த மச்சான் எப்பயும் இப்படித்தானே படக்குன்னு பேசுவாரு. அம்மா நந்தினி, வந்தவங்களுக்கு தண்ணி விடுமா? ஆமா நந்தினி. தண்ணி குடிங்க மாமா. எனக்கு எனக்கு தருவாடா, அவ உனக்கு முறை பொண்ணு, அவ கையால சோறே உனக்கு ஆக்கி போடுவா. நீயா தரமாட்டா? ஏம்மா நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, சும்மா எல்லாத்தையும் வாய் வார்த்தையா பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? காரியத்துல எல்லாம் காட்டணும். இந்த பையன் நந்தினியே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். அப்புறம் 3 வருஷத்துக்கு முந்தி பொண்ணு கட்டப்போ அவன் சிங்கப்பூர் போயிட்டு வரட்டும்னு சொன்னீங்க, அப்புறம் துபாய் போயிட்டு வரட்டும்னு சொன்னீங்க. இப்படியே சுத்தி சுத்தி இப்ப அவன் உலகத்தையே சுத்தி வந்துட்டான். எதுவும் பிடி கொடுக்கலன்னா எப்படி? நாங்க என்ன பிரத்யாரமா? அல்லது என் மகனுக்கு ஏதாவது குறை இருக்கா? அல்லது காசு பணம் இல்லையா? எதுக்கு அலக்கடைக்கிறீங்கன்னு தான் புரியல. இதுக்குத்தான் நீ வந்ததுல இருந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறியா? உனக்கு இது சாதாரணமா தெரியுமா? ஆனா இவனுக்கு வயசு என்னாச்சு? இவன் வயசு பையன்லாம் 2 பிள்ளைய பெற்றுட்டான். இவன் இன்னும் நந்தினி நந்தினி இந்த பிள்ளையவே சுத்திட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் கால நேரம்னு ஒன்று இருக்கலாமா? இன்னும் 4-5 வருஷம் போச்சுன்னா
இவன் அரைக்கிழவன் ஆயிடுவான். அப்புறம் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும் இவனுக்கு. மானத்தை வாங்குறானே இந்த ஆளு. எப்பா கொஞ்சம் பாசிட்டிவா பேசுப்பா. ஏய் சும்மா இருடா. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சும்மா சவாசவான இழுத்துக்கிட்டு. மாப்பிள நீங்க சொன்னாலும் சரி அல்லது எங்க அம்மா சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து இப்பமே சொல்லுங்க. அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா கல்யாணத்தை இந்த வாரமே வச்சுக்கலாமா இல்ல நீங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன நந்தினி? மச்சான் உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா நந்தினி கல்யாண பேச்சே பேச வேணான்னு ஒரேடியா மறுத்து பேசுது. இதுக்கு மேல நம்ம என்ன பேசுறது? ஆமாண்டா, இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னா அப்படியே விட்டுறதா? வீட்டுல பெரியவங்க எதுக்கு இருக்கீங்க? எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? சரி விடு, நானே அவட்ட கேட்டுக்கிறேன். ஏமா நீ என்ன சொல்ற? என் மகனை கெட்டிக்கிறியா இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சுன்னு சொல்லிரு. இல்ல மாமா, நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. நீங்க மாமாக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிருங்க. நந்தினி என்ன நந்தினி ஈர கொலையில இடி விழுந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற? நான் அப்படிதானே மாமா எத்தனை வருஷமா சொல்றேன். நீங்க கேக்கலனா நான் என்ன பண்றது? என்னமோ நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி பேசுறீங்க. நந்தினி அதுக்காக மொத்தமா போதும் விட்டுருன்னு சொன்னா எப்படி நந்தினி? நான் வேணா ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணட்டுமா? கிழிச்சாரு. 50 வயசு வரை நீயும் மொட்டை பையரா சுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 50 வயசா? மச்சான் எப்பா கொஞ்சம் இருங்க. இல்ல. என்ன இப்படி இருங்க மச்சான். மச்சான் சுகர் பிபிலாம் இருக்கு. ஏதோ சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொல்லி வெளியே வந்து பொண்ணு கேட்டா எப்பா அவசரப்படாதப்பா. ரொம்ப சிலுத்துக்கிறீங்க. இருக்க காக்குழி இடம் இல்ல, கொண்டி இருக்க ஒரு வீடு இல்ல, அடுத்த வந்தப்பல அண்டி இருக்கிற இவங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது நமக்கு என்னடா? அப்பா இவங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? மாமா நீ இருமா. டேய் என்ன சொன்ன? அண்டி பொழைக்க இடம் இல்லைன்னு உன்கிட்ட வந்து யாசகம் கேட்டமா? இல்ல ஐயோ தங்கச்சி குடும்பம் நொடிச்சு போய் நிக்குதே அப்படின்னு நீயாவது 2 மா 4 மானு எழுதி வச்சியா? என் பேத்தியும் என் மருமவனும் மாடா உழைச்சு இந்த குடும்பத்தை காவந்து பண்ணிக்கிட்டு இருக்காவ. உன்கிட்ட வந்து 5 குடு 10 குடுன்னு இது வரைக்கும் நின்னு இருப்பாளா என் பேத்தி? இல்ல நீ தான் கொடுத்துருப்பியா? என்னமோ இவர் தான் படி அளந்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தின மாதிரி பெருசா பேச வந்துட்ட. என்னம்மா பெத்த மகனும் பேரனும் உனக்கு பெருசா தெரியல, உன் மக வைத்து பிள்ளைங்க உனக்கு பெருசா போயிட்டாங்க. ஏய் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. உன்ன மாதிரி காசு வந்ததும் நாக்கு தடிச்சு பேசுறவ நான் இல்ல. ஏதோ அந்த பையன் ஆசைப்பட்டானு என் தகுதி தராதரத்தை விட்டு உங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? உங்களை யார் உங்க தகுதியை விட்டு கொடுத்துட்டு இறங்கி வர சொன்னது? என் பொண்ணை கட்டிக்கங்கன்னு எங்க அப்பா வந்து கெஞ்சினாரா? இல்ல என் அம்மாச்சி தான் வந்து கெஞ்சிச்சா? இல்ல நான் தான் கட்டினா உங்க மகனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நின்னா?